Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு கண்டிஷனு அது எப்படின்னா அதைத்தான் நான் அங்கே ஒரு டேபிளில் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். சரியா? நமக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஒரு வேர்டு இல்லை ஒரு லெட்டரை அப்படியே மற்ற வேர்டு இல்லை லெட்டரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறலாம். சரியா? அதுக்கு என்னென்னா இது பொசிஷன் வைஸு இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸ்டிக்கி பென்னுங்கிறது இப்போ நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பென்னுங்கிறத நோட்ஸுன்னு நம்ம மாற்ற போகிறோம். சரியா? ஸ்டிக்கி நோட்ஸாக நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். சரியா? இதை பாருங்கள், ஈக்குவல் டு ரீப்ளேஸ் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து ஓல்டு டெக்ஸ்ட் ஸ்டிக்கி பென்னு கொடுத்துருக்கேன். அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா ஸ்டார்ட் நம்பர்னா எந்த செல்லுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், எந்த செல்லுலேருந்து அப்படி எந்த லெட்டர்ஸ்லேருந்து. அப்போ நம்ம பென்னுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி அந்த ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள், 8ன்னு வரும். ஸோ பி இருக்க இடம் 8 லெட்டர்ஸ். ஓகே, அதனால நம்ம 8ன்னு ஸ்டார்ட் நம்பர் 8 அதை செலக்ட் பண்ணணும். சரியா? கமா நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட், மொத்தம் எவ்வளோ டெக்ஸ்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், PEN அந்த 3 லெட்டர் மட்டும். சரியா? அதனால் நம்ம நான் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த PENங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? எந்த வேர்டால் ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது இங்கே பாருங்கள், கமா கொடுத்து நியூ டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், நோட்ஸுன்னு கொடுக்குறேன். இந்த நோட்ஸுங்கிற செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த ஸ்டிக்கி பென்ங்கிறது பாருங்கள் 8, அந்த ஸ்டார்ட் நம்பர் 8ங்கிறனால 8 லெட்டர்ஸில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். PEN அந்த நெக்ஸ்ட்டு 3 லெட்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அங்கே பாருங்கள் நோட்ஸுங்கிறது ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. பாருங்கள், என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் ஸ்டிக்கி பென்னுங்கிறது ஸ்டிக்கி நோட்ஸுன்னு நமக்கு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பாருங்கள், ஈக்குவல் டு ரீப்ளேஸ். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா பாருங்கள், இந்த ஈன்னு இருக்குல்ல அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஈங்கிற சிங்கிள் லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல COSEன்னு நம்ம வைக்க போகிறோம். சரியா? பாருங்கள், அப்போ இந்த க்ளூங்கிறது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கமா ஸ்டார்ட் நம்பர் எத்தனாவது லெட்டரில் இருக்குது, 4, GLUE 4th லெட்டர் தானே, அதனால் நம்ம ஸ்டார்ட் நம்பர் 4ன்னு கொடுத்தாச்சு. இது நீங்கள் செல் செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 4க்கு பதிலாக நான் டேரெக்டாக நம்பரதே கொடுத்துருக்கேன். 4 செல்லு செலக்ட் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன். கமா அடுத்து எத்தனை கேரக்டர்ஸ் அந்த எத்தனை லெட்டர் நம்ம ரிமூவ் பண்ணால் 1 தான். நாங்கள் பாருங்கள் 1ன்ட்டே கொடுக்குறேன். இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள் நான் செல்லை செலக்ட் பண்ணேன். நீங்கள் நம்பர்ஸ் இருந்தால் நம்பரை நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் கொடுக்கலாம். சரியா? நான் 1ங்கிறத நான் டேரெக்டாக 1ன்ட்டே கொடுத்துட்டேன், அந்த செல்லை செலக்ட் பண்ணல. கமா கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டால் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த COSEங்கிற டெக்ஸ்ட்டு அதை நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். நான் இங்கே பாருங்கள், நான் இப்போ செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் வேணும்னா டபுள் கொட்டேஷனில் அல்ஃபபெட்டிக் இருந்துச்சுன்னா டபுள் கொட்டேஷனில் கொடுங்க. சரியா? ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும். இப்போ நான் அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். COSEங்கிற க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், என்ட்ரு கொடுத்தோன்னே GLUE அப்படிங்கிறத க்ளூங்கிறத அந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த இடத்துல COSE ரீப்ளேஸ் ஆகி நமக்கு குளுக்கோஸ்னு அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். சரியா? ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். சரியா? கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் ரீப்ளேஸ் மாதிரி தான் இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் நம்ம கொடுக்குறோமோ அது ஃபுல்லாக நான் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். சரியா? ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல இன்ஸ்டன்ட் நம்பர்ஸுண்டு, இது ஆப்ஷனல், வேணும்டா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா வேணாம். சரியா? நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறங்க. சரியா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸல் இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஏண்டு சப்ஸ்டிடியூட் வேர்டு அந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் இருக்குல்ல அதை நான் செலக்ட் பண்ணுறேன், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. சரியா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுங்கிறனால செலக்ட் பண்ணிக்கிட்டு
கமா ஓல்டு டெக்ஸ்ட் எதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, அந்த எக்ஸல்ங்கிற வேர்டில் ஈயை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சரியா, அதனால் ஓல்டு டெக்ஸ்ட் டு ரிமூவ் அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா நியூ டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ஈங்கிறத நான் ஏங்கிற ஆல்ஃபபெட்டால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதனால் ஏ செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா இன்ஸ்டன்ட் நம்பர், நம்ம அது ஆப்ஷனல், இப்போ நான் அது இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்துருங்க. கமா டெலிட் பண்ணிட்டேன். க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்து அது இல்லாமல் நம்ம ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஆகும், ஈங்கிற இடத்துல ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், AXCAL, எங்கெங்கே ஈ இருந்துச்சுனோ அங்கே ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டிடியூட் வேர்டு என்ன கொடுத்துருக்கோம் ஏ, அதனால் அது வந்து அந்த ஈங்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. பற்றியில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து இன்ஸ்டன்ட் நம்பர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணாது. இப்போ பாருங்கள், அடுத்தது இன்ஸ்டன்ட் நம்பர் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கால்னு இருக்குல்ல, CALL, அதை நம்ம காம்டு மாற்ற போகிறோம். சரியா, சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுங்க. கால்னு இருக்குல்ல, CALL, அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கமா ஓல்டு டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், எல்லுங்கிறத. சரியா, நல்லா பார்த்துக்கிங்க, 2 எல் இருக்குது அதில், நான் எல்லுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். கமா நியூ டெக்ஸ்ட் என்ன, எம், எல்லுங்கிற இடத்துல நம்ம எம்முங்கிறத ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். கமா இன்ஸ்டன்ட் நம்பர் இப்போ கொடுக்குறேன், 2 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ 2 கொடுக்குறத கொடுத்து க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்துட்டான். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் நம்பர் என்ன செய்யுண்டா பாருங்கள், CALL, நம்ம எல்லை வந்து எம்மாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்ல, அந்த எல்லு பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்குது. சரியா, இந்த 2 எல்லில் எந்த எல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் எம்மாலேருந்து, அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க இன்ஸ்டன்ட் நம்பர் தான் 2. சரியா, இப்போ நான் 2 கொடுத்தனால அது செக் பண்ணி பார்க்கணும். செகண்ட் எல்லில் மட்டும் இங்கே வாங்க, என்ட்ரு கொடுத்தோன்னா காமன் வந்துருச்சு. செகண்ட் எல்லில் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, எம்மா ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. சரியா, பாருங்கள், CALL, அதுதான் இன்ஸ்டன்ட் நம்பருடைய வேலை. நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லை மட்டும் இது எம்மா மாற்றி கொடுத்துருக்கோம், CAMLன்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐட்டம் பாருங்கள், எக்ஸலுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கல. அதனால் இது என்ன செஞ்சிருச்சு, எத்தனை கேபிட்டல் இருக்கோ அதை ஃபுல்லாக கேபிட்டல் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இந்த காம் ஃபங்க்ஷனு அப்படி தான், நம்ம இன்ஸ்டன்ட் நம்பர் யூஸ் பண்ணால செகண்ட் எல்லு மாறி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சப்ஸ்டிடியூட்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக. ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து இந்த பபுள்னு இருக்குல்ல, அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா அதில் பாருங்கள், அந்த ஸ்மால் பியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், நான் டீங்கிற வேர்டால் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சரியா, அந்த டீங்கிறத செலக்ட் பண்ணிக்க, அதுவும் ஸ்மால் டி தான், பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ கமா கொடுத்து நான் இன்ஸ்டன்ட் நம்பர் வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுக்குறனால ஃபஸ்ட்டு ஸ்மால் பி என்னவோ அதுதான் சேஞ்ச் ஆகும். சரியா, நல்லா பாருங்கள், சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனில் ஸ்மால் பியை ஸ்மால் டீயை நான் மாற்ற போகிறேன். அதில் 2 ஸ்மால் பி இருக்கனால நான் இன்ஸ்டன்ட் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் பி மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்துட்டேன்னா கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே அங்கே பாருங்கள், பபுளுங்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்மால் பி மட்டும் இங்கே பாருங்கள், ஸ்மால் லெட்டர் டீயாக மாறிடுச்சா. அந்த நல்லா பாருங்கள், அந்த கேபிட்டல் பி, ஃபஸ்ட்டு கேபிட்டல் பி இருக்குல்ல, அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. பற்றியலா, ஏன்டா சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அது பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நமக்கு அவுட்புட் வரேன். நான் இங்கே வந்து ஸ்மால் பி தான் கொடுத்துருக்கேன். சரியா, ஓல்டு டெக்ஸ்ட் டு ரிமூவ். அதனால் அது என்ன செஞ்சிச்சு, ஸ்மால் பியில் செக் பண்ணி பார்த்துச்சு. அதில் இன்ஸ்டன்ட் நம்பர் 1 கொடுத்துருக்கனால ஸ்மால் பி எங்கே ஃபஸ்ட்டு இருக்கோ அதை மட்டும்தான் டீயாக, இது ஸ்மால் டீயாக நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி அவுட்புட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெயின் திங்கு. அது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ பாருங்கள், இந்த பபுள்னு இருக்குல்ல, அதில் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டன்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போ 2 கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறதுனால இது என்ன ஆகும், என்ட்ரு கொடுத்தோம்டா ஸ்மால் லெட்டர் பியில் செகண்ட் பி வந்து ஸ்மால் டீயில் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, செகண்டு ஸ்மால் லெட்டர் பி வந்து ஸ்மால் டீயால் ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த பொசிஷன், ஸ்பெசிஃபைட் பொசிஷன் பேஸ் பண்ணி தான் அதோடைய டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். சரியா, சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் வந்து அப்படி இல்லை, அது வந்து 1 or more டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அட் த சேம் டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.